வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வெளியான அறிவிப்பு. வெற்றிகரமான பிரசவம். அரசு வைத்தியசாலையில் IVF குழந்தையால் வரலாற்று சாதனை. காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த பல்பொருள் அங்காடிக்கு அபராதம். விவசாய விரிவாக்கத்தில் நவீன தொழில்நுட்ப பாய்ச்சல் கால தேவையானது. ஸ்ரீதரன் MP தெரிவிப்பு. ஜப்பான், கொரியா உள்ளிட்ட பல நாடுகளில் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு. அமெரிக்காவின் வரி குறைப்பு தொடர்பில் விளக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் திகதி நள்ளிரவு முதல் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் திகதி நடைபெறும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலமை பரிசில் பரீட்சை முடியும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2787 தேர்வு மையங்களில் பரீட்சையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அரச வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் சிகிச்சைக்கு பின்னர் முதல் வெற்றிகரமான பிரசவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெற்றிகரமான இந்த பிரசவம் நேற்று முன்தினம் ராகமவில் உள்ள வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிகிச்சையின் பின்னர் 31 வயதுடைய தாயும் அவரது பிறந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நடத்தும் IVF திட்டத்தை தொடர்ந்து அரசு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிறந்தது இதுவே முதல் முறை. கல்லணை பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் மகப்பேற்றியல் மற்றும் மகப்பேறு மருத்துவர் பேராசிரியர் ரசிகா ஹெரத் தலைமையிலான மருத்துவ குழுவும் பிற நிபுணர்களும் இணைந்து இந்த சிசேரியன் பிரசவத்தை மேற்கொண்டனர். இது கழனி பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மகப்பேற்றியல் மற்றும் மகளிர் மருத்துவ துறையின் IVF மையத்தின் ஒரு வருட கால முயற்சியின் உச்சகட்டத்தை குறிக்கிறது. இந்த வெற்றிகரமான பிரசவத்திற்கு வழிவகுத்த IVF நடைமுறை கடந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தின் கருவுறுத்தல் மையத்தில் முதலில் மேற்கொள்ளப்பட்டது. வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் அல்லது ஆய்வுகூட சோதனை முறை கருக்கட்டல் என்பது உடலுக்கு வெளியே பெண் உயிரின் கருமுட்டையானது விந்துடன் இணைந்து கருக்கட்டல் நிகழும் செயல்முறையாகும். இது செயற்கை களமுறை மூலம் செய்யப்படும் கருக்கட்டலாகும். பொதுவாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தும் இயற்கையாக சில சிக்கல்களை கொண்டிருக்கும் பெற்றோருக்கு இம்முறையினால் குழந்தை பெற்றுக்கொள்ள உதவலாம். காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் முன்னணி பல்பொருள் அங்காடியின் 3 கிளைகளுக்கு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் ரூபாய் 6 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட 3 தனித்தனி வழக்குகளில் கிளைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜூலை 30 அன்று அபராதம் விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் எந்தவொரு சில்லறை விற்பனையாளருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தொடரும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இது தொடர்பான மோசடி குறித்த முறைப்பாடுகளை 1977 என்ற துரத இலக்கங்கள் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம். இந்த நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்துறையின் மேம்பாட்டிலும் விரிவாக்கத்திலும் புதிய தொழில்நுட்ப முயற்சிகளை உட்புகுத்துவது கால தேவையானதாக மாறியிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். SNP ரேடர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சபேசனின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற சக்திமான் வைக்கோல் கட்டு இயந்திரத்தின் அறிமுக நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகளை குறைத்துக் கொள்வதற்காக விவசாயம் சார் நவீன தொழில்நுட்ப இயந்திரங்களின் வருகையை நாம் வரவேற்க வேண்டியுள்ளது. நெல் அறுவடையின் கழிவுப் பொருளாக கிடைக்கும் வைக்கோலை கால்நடை தீவனம் உள்ளிட்ட ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நவீன தொழில்நுட்ப தரத்திலான இயந்திரம் ஒன்றின் அறிமுகம் விவசாயத்துறையில் புதியதோர் மைல்கல்லாகவே அமையும் என்றார்.
நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், சக்திமான் இந்திய நிறுவனத்தின் பணிப்பாளர், அந்நிறுவனத்தின் இலங்கைக்கான உதவி பணிப்பாளர், முகவர்கள், மட்டக்களப்பு, அம்பாறை வர்த்தகர்கள், விவசாய பெருமக்கள் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், பிரதேச விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏற்கனவே பல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் ஈர்க்கப்பட்ட வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை திறந்து வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்தரமுல்லையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் நாரகேன்பிட்டியில் உள்ள மெஹ்வரா அலுவலகத்தில் இயங்கியதுடன் வெளிநாட்டு சமூகத்திற்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரிவுகள் பத்தரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் நிறுவப்பட்டன. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விகிதத்தை 30%இலிருந்து 20%ஆக அமெரிக்கா குறைத்துள்ளது. இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பான விடயங்களை விளக்கி நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும கூறுகையில், இந்த சவால்களுடன் புதிய வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. இரு நாடுகளும் எதிர்காலத்தில் இதன் மூலம் நமக்கு தேவையான பலன்களை பெறப்போகின்றன என்பதை இது காட்டுகிறது. நாடாக இதை ஒரு சிறந்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த கலந்துரையாடல்களை தொடர நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். இதற்கிடையில் அமெரிக்காவால் நாட்டின் மீது விதிக்கப்பட்ட வரி விகிதத்தை 20% குறைப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எக்ஸ் கணக்கில் குறிப்பு ஒன்றை இட்டுள்ளார். இந்தியா மீது 25% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் மீதும் இதேபோன்ற 20% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். நமது ஏற்றுமதியாளர்களுக்கு உண்மையான நன்மையை வழங்க அந்த விகிதத்தை 15% குறைக்க அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்துகிறார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.